அனைவருக்கும் வணக்கம். இது அற்புதமான மயானகாளியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய ஃபோன் பண்ணி கேட்கறது என்னன்னா, சாமி நீங்கள் எந்த ஊர்? ஊர் பேரை சொன்ன உடனே நான் ரொம்ப தூரமாக இருக்கேன், அங்கே என்னால் வந்து பூஜையில் கலந்துக்க முடியாது, உடம்பு சரியில்லை, தூரமான பயணம், எப்படி வர்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வு. தூரமாக இருக்கிற நீங்கள், நேரில் வர முடியாத நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு பெரிய பூஜைகள் பண்ணணுன்னோ, விரதம் இருக்கணுன்னோ, படையல் போடணும், தேங்காய் பழம் வைக்கணும், 21 நாள் 11 நாள் பூஜை பண்ணணும், சுத்தபத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, வசியத்துக்கு பயன்படுத்தலாம், கணவன் மனைவி பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம், பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். தொழில், குடுக்கல் வாங்கல், உறவுக்குள்ள பிரச்சனை, வீடு கட்டுதல், கல்யாணம், குழந்தை பேர், பில்லி சூனியம் ஏவல் செய்வன, இந்த மாதிரி. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அனுப்பப்படுகிற பொருளை உங்களுடைய மோதிர விரலில் தொட்டு அந்த போட்டாவில் வச்சா போதும். இப்போ நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, அப்படி வைப்புமே, நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, அந்த எதிர்பார்ட்டி உங்கள் மேலே விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க, இவங்க கூட நம்ம இருந்தாலோ, இவங்க கூட பழக்க வழக்கம் வச்சுருந்தாலோ நல்லா இருக்கும், நல்லவங்களாக இருக்காங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அப்பேற்பட்ட நபரை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே. இப்போ உங்களுக்கு அவங்க மேலே விருப்பம் இருக்குது, ஆனால் அவங்க விரும்புகிறாங்களா விரும்பலையான்னு தெரியலை. அப்பேற்பட்டவங்க கிட்ட போய் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொல்ல தேவையில்லை, வேறு ஏதேனும் வசிய பூஜைகள் பண்ண தேவையில்லை, வேறு ஏதேனும் கோயில் குளங்களுக்கு போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை. சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டா, சரியா, சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டா, நான் இங்கே தயார் செய்து பூஜைகளை வச்ச மரங்கொத்தி பறவையினுடைய தைலம், மரங்கொத்தி பறவையினுடைய தைலம் மேலே கிரீடம் மாதிரி இருக்கும், மரத்தில் குத்தி குத்தி ஓட்டை போட்டு அதுக்குள்ளே பொந்து மாதிரி ரெடி பண்ணும், அதுதான் மரங்கொத்தி பறவை. அந்த மரங்கொத்தி பறவையினுடைய தைலத்தை அந்த எதிர்நபர் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவில் கொஞ்சம் போல், உங்கள் ஃபோட்டோவில் கொஞ்சம் போல், ரெண்டையும் முகம் தெரிகிற மாதிரி ஒட்டி நூலை போட்டு கட்டி 1 கிலோ சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, காலையில் 8 மணிக்கு வச்சால் மதியம் 2 மணிக்குள்ள ரிசல்ட். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான தைலம். இந்த தைலம் எப்படி ரெடி செய்யப்படுது, தானாக இறந்த மரங்கொத்தி பறவை 1 லிட்டர் இழுப்ப எண்ணெயில் இந்த மரங்கொத்தி பறவையை காய்ச்சி, அது கூட அத்தரு, புனுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கொரோசனை, தொட்டால்வாடி, நிழல்வாடி, தேகவட்டம், மயில் தோகை, சுழல்வண்டு, வெள்ளருக்கனுடைய வேறு, தொட்டாசினங்கியோட வேறு, புல்லாமணக்கனுடைய வேறு, இதெல்லாம் போட்டு அதை மந்திர உச்சாரணம் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து பவர் பண்ணி மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த பொருளாக வச்சுருக்கோம். இது ஒருவருடைய மனசை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தைலம், மரங்கொத்தி பறவை தைலம், வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி போட்டாவில் வைக்கிறத விட நீங்கள் அவங்களுடைய தலையிலையோ, உடம்புலையோ, துணியிலையோ, வண்டியிலையோ, வாகனத்திலையோ, செருப்புலையோ தடவுனால் எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே நடந்தேறும். விரும்புகிறாங்களா விரும்பலையா என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சு அவங்க விரும்பி மனமாற்றம் ஏற்பட்டு கல்யாணம் முடிக்க வாய்ப்பு இருக்குது, காதல் பண்ண வாய்ப்பு இருக்குது, அன்பு பாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை இப்படி தான் பண்ணி மாமனாருக்கு பண்ணலாம், மருமகனுக்கு பண்ணலாம், பிள்ளைக்கு பண்ணலாம், மனைவிக்கு பண்ணலாம், தங்கச்சிக்கு பண்ணலாம், அக்காவுக்கு பண்ணலாம், அத்தைக்கு பண்ணலாம், சித்தப்பாவுக்கு பண்ணலாம், உயர் அதிகாரி, சொந்தம் பந்தம், தொழில் செய்கிற இடம், சகல பேருக்கு தான் பண்ணிக்கலாம். மரங்கொத்தி பறவையினுடைய அற்புதமான வசிய முறை இது. இதை முடிஞ்சால் நீங்கள் தயாரிச்சீங்க. தானாக இறந்த குருவி, அத்தர், புனுகு, ஜவ்வாது, அரகஜ, குங்குமம், கொரோஜன, தொட்டல்வாடி, நிலவாடி, தேகவட்டம், மயில் தோகை, சுடல் வண்டு, புல்லாமணக்கு,
இதெல்லாம் நீங்கள் சேகரம் பண்ணி நீங்களாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10-15 நாளைக்கு பூஜையில் வச்சு அந்த தைலத்தை மாற்றிக்கலாம். சரியா? மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான தைலம் மரங்குத்தி பறவை தைலம். தேவைங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கொரியர் பண்ணி வைக்கப்படும். சரியா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களோட இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு சந்திரகுமார், மலையாள மந்திரிகள் மற்றும் தாந்திரியம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.